ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1093. இங்கு ஒரு விசித்திர சம்பவம் எனும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் போலந்து நாட்டின் இஸ்கானின் ஜெகநாதனின் தேர் திருவிழா நடந்து கொண்டு இருந்தன. அப்பொழுதுதான் அந்த விசித்திரமான சம்பவம் நடைபெற்றது. ஆம், ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த ஜெகநாதர் ரதத்தை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தார். அவரது தலைகூட இப்படியும் அப்படியும் அசைந்து ஆடியது. ஆனால் அவரது கண்கள் மட்டும் அப்படியே ஜெகநாதர் ரதத்தை பார்த்து கொண்டு இருக்க நின்ற இடத்திலேயே வெகு நேரம் நின்று கொண்டு இருந்தார் அவர். இவர் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் மக்கள் கூட்டம் இவரை கூட கவனிக்காது ஜெகநாதர் ரதத்தை புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை ஹரே கிருஷ்ண விழாவை நடத்தும் தலைமை கிருஷ்ண பக்தர் சட்டென கவனித்து விட்டார். அவர் உடனே அவர் அருகில் சென்று என்ன ஏதேனும் பிரச்சனையா என கேட்டார். ஆனால் இவையெல்லாம் இமைக்காது பார்த்து கொண்டு இருந்த அவரது காதுகளில் பலன் இல்லாது போய்விட்டது. பொதுவாக எல்லோரும் கிருதயத்தை தான் பறிகொடுப்பார்கள். ஆனால் இவர் என்னவோ தன் கண்களை பறிகொடுத்து விட்டாரே என எண்ணுவது போல் இருந்தது அந்த சம்பவம். இருப்பினும் அந்த கிருஷ்ண பக்தர் தொடர்ந்து அவரை அழைத்து சுய நினைவு பெற செய்துவிட்டார். நினைவிற்கு வந்ததும் அவர் முதலில் பேசிய வார்த்தைகள் இதுதான். இது ஜெகநாதரின் ரத யாத்திரை தேர்தானே. இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டு விட்டது கிருஷ்ண பக்தருக்கு. அவரால் நம்பக்கூட முடியவில்லை. போலந்து நாட்டில் வசிக்கும் இவருக்கு எப்படி இந்தியாவில் இருக்கும் ஜெகநாதரின் ரதம் பற்றி தெரிந்து இருக்கிறது என நினைத்தார் அவர். இப்பொழுது ஆச்சரியத்துடன் அந்த பக்தர் கேட்டார், உங்களுக்கு எப்படி இது ஜெகநாதரின் தேர் என தெரியும் என அவரிடம் கேட்டார். அதற்கு அந்த நபர் கூறினார். மிக மிக ஆவலாக பதில் அளிக்க துவங்கினார். 9 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். அது மிக மிக ஆபத்தான வேலையாகும். ஒரு முறை அந்த சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் என்னுடன் வேலை பார்த்து கொண்டு இருந்த பலர் இறந்து விட்டார்கள். அதன் பிறகு நான் அந்த வேலைக்கு திரும்பி செல்ல கிடையாது. நான் பல நாள் வீட்டில் இருந்தபடி என்னை காப்பாற்றுமாறு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இருந்தேன். பிறகு ஒரு நாள் அருகில் இருந்த நூலகத்திற்கு சென்று ஆன்மீக புத்தகங்களை தேட ஆரம்பித்தேன். அப்போது சைத்தன்ய சரிதாமிருத்தம் எழுதியவர் பக்தி வேதாந்த சுவாமி என்ற நூல் என் கண்ணில் பட்டது. அதில் 9 பாகங்கள் இருந்தன. நான் முதல் பாகத்தை எடுத்து படித்தேன். ஒன்றும் புரிய கிடையாது. இருந்தாலும் வீட்டில் சென்று படித்து பார்க்கலாம் என முடிவு எடுத்தேன். நான் நூலக அதிகாரியிடம் புத்தகத்தை காண்பித்தேன். அவர் சிரித்து கொண்டு பல வருடங்களாக இந்த புத்தகம் இங்கு இருக்கின்றது. நீங்கள் தான் முதலாக இதை எடுத்து இருக்கின்றீர்கள் என்றார் அவர். இருப்பினும் அந்த புத்தகத்தை எடுத்து வந்து படித்தேன். ஆரம்பத்தில் அவ்வளவாக புரிய கிடையாது. பின்பு கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. பிறகு நான் 2வது பாகத்தை எடுத்து வந்தேன். இரவு பகலாக படித்தேன். சில மாதங்களில் 8 பாகங்களை 2 தடவை படித்து முடித்து விட்டேன். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்யரை பற்றி படித்து ஆச்சரியப்பட்டு போனேன். கடவுள் மீது 5 விதங்களில் அன்பு செலுத்த முடியும் என அதில் குறிப்பிட்டு இருந்தது. ஆன்மீக வாழ்க்கை இவ்வளவு அபூர்வமானது என்பதை அதுவரையில் நான் உணர கிடையாது. முக்கியமாக அந்த புத்தகத்தில் எனக்கு பிடித்த பகுதி ஜெகநாதரின் ரத யாத்திரை திருவிழா ஆகும். அதில் சைத்தன்யர் ரதத்தின் முன் ஆடியதையும் பாடியதையும் படித்து நான் ஏன் இந்த காலத்தில் பிறக்கவில்லை என புலம்பிக் கொண்டு இருந்தேன். சில இடங்களில் சுவாமி எழுதியிருந்தார், இப்பொழுது ஒரு இயக்கம் இந்த சைத்தன்ய செய்தியை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது என. அவர்கள் சைத்தன்யரை போல ஹரே கிருஷ்ணா என பாடுவார்கள் என படித்தேன். நான் அந்த புத்தகத்தில் இருந்த முகவரிக்கு எழுதினேன். ஆனால் என் துரதிர்ஷ்டம் பதில் கிடையாது. என்றைக்காவது அந்த இயக்கத்தின் பக்தர்களை சந்திக்க மாட்டேனா என கவலைப்பட்டு கொண்டு இருப்பேன். இப்படியாக இருக்கும் சமயம் இன்று காலை
நான் கடற்கரைக்கு வந்தபோது சிலர் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை என பாடிய வண்ணம் சென்று கொண்டு இருந்தார்கள். என் கண்களை என்னால் நம்ப முடிய கிடையாது. ஒரு 100 பேர் இருந்திருக்கக்கூடும். நான் சைத்தன்யரை பற்றி படித்ததெல்லாம் பார்த்தது போல் இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் என்னை குழப்பிவிட்டது. ஜெகநாதின் ரத யாத்திரை தேர் மட்டும் கிடையாது. தொடர்ந்து அவர்கள் பாட பாட புத்தகத்தில் சுவாமி ஹரே கிருஷ்ணா இயக்கம் பற்றி கூறியதெல்லாம் எனக்கு நினைவிற்கு வந்துவிட்டது. நான் பார்ப்பது ஹரே கிருஷ்ண பக்தர்களைத்தான் என புரிந்து கொண்டேன். என் கையில் ஒரு அழைப்பு பத்திரிகை கொடுத்தார்கள். உடனே மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. எல்லோரும் களைய ஆரம்பித்து விட்டார்கள். விழாவுக்கான அமைதி இல்லாமல் காத்து கொண்டு இருந்தேன். நேரம் வந்தவுடன் நான் ஹரே கிருஷ்ணா நிகழ்ச்சி நடக்கும் திடலுக்கு சென்றேன். நுழைவு வாயிலில் அவ்வளவு கூட்டம் நின்று இருந்தது. என்னால் உள்ளே செல்ல முடிய கிடையாது. எப்படியோ சமாளித்து உள்ளே வந்து விட்டேன். ஹரே கிருஷ்ணா பாடல் மட்டும் எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டு இருந்தன. நானும் தேடிக்கொண்டு இருந்தேன். இறுதியாக மேடை அருகே வந்த பிறகு பக்தர்களை பார்த்து விட்டேன். இதுதான் சைத்தன்ய இயக்கம் என முழுமையாக புரிந்தது. பிறகு நான் சற்று திரும்பியதும் அருகில் இந்த ஜெகநாதரின் ரத யாத்திரை தேரை பார்த்தேன். பார்த்தவுடன் என் கண்களில் கண்ணீர் பெருகி ஓடியது. இவ்வளவு நாள் நான் தேடிக்கொண்டு இருந்த ஒன்றை கடவுள் இன்று நிறைவேற்றி விட்டார் என எனக்கு பட்டது. நான் சைத்தன்ய இயக்கத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்றார் அவர். இப்படியாக அவர் சொல்லிக்கொண்டு முடிக்கும் போது அருகில் பக்தர்கள் பலர் கூடிவிட்டார்கள். எல்லோரும் பேச்சற்று நின்றார்கள். சைத்தன்ய மகாபுரின் கருணையை நினைத்து நினைத்து அனைவருக்கும் மெய் சிலித்தன. பிறகு மீண்டும் அவர் ஜெகநாதர் தேரை பார்க்க துவங்கினார். ஆனால் பக்தர்கள் எல்லாம் அவரை பார்த்த பொழுது அவர்களிடம் நான் மிக உணர்ச்சிப்படுவதாக நீங்கள் கருதினால் என்னை மன்னிக்கவும். எனது நிலையை புரிந்து கொண்டீர்கள் என நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிகிறது என்றார் தலைமை பக்தர். அவர் மீண்டும் கண்களில் கண்ணீருடன் அந்த பக்தரிடம் இப்பொழுது நான் என்ன செய்ய என கேட்டார். உடனே அந்த கிருஷ்ண பக்தர் தன் கரங்களால் அவரை அன்புடன் அரவணைத்து, நீங்கள் ரொம்ப தாமதமாக பிறக்க கிடையாது, சரியான நேரத்தில் தான் வந்து இருக்கின்றீர்கள். இந்த இயக்கத்தை பரப்புவதற்கு நீங்கள் உதவி செய்யலாம். சாதுக்கள் கூறுவது போல எங்கு பக்தர்கள் அவருக்கு சேவை செய்கின்றார்களோ அங்கு பகவான் சைத்தன்யர் இருப்பார் என்றார் அவர். சில பிரபுபாதவின் புத்தகங்கள் எந்த அளவிற்கு மக்கள் மனதில் தெய்வ சிந்தனை ஏற்படுத்துகின்றன என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஆகும். குறிப்பு: பொதுவாக கோடை காலத்தில் விடுமுறை நாட்களில் போலந்து நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் சுற்றுலா நகரங்களில் கூடும் பொழுது ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் பல்வேறு கால நிகழ்ச்சிகளும் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா என பெயரில் நடக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகள் போலந்து மக்களிடையே மிக பிரபலமாகி வருகின்றன. பலர் கிருஷ்ண பக்தியை ஆர்வத்துடன் ஏற்று தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வருகின்றார்கள். இன்று ஐரோப்பா முழுவதில் இருக்கும் பக்தர்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். முக்கியமாக இந்த திருவிழாக்களில் ஹரிநாம சங்கீர்த்தனம், பக்தி சொற்பொழிவு, பிரசாதம், பக்தி நாடகங்கள் மற்றும் முக்கியமாக ஜெகநாதர் ரத யாத்திரை இவையாவும் மக்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. இதுபோன்ற விழாக்களை சில பிரபுபாதவின் நேரடி சீடரும் இஸ்கான் மூத்த பக்தரில் ஒருவருமான தவத்திரு இந்திரத்ன சுவாமி அவர்கள் பொறுப்பேற்று நடத்தி வருகின்றார். இதன் மூலம் ஏராளமான மக்கள் பயன் பெறுகின்றார்கள். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்